ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தாங்க அபெக்ஸ். இந்த படத்தோட ரிவ்யூ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ரிவ்யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட கதாநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு ஒரு மலைக்கு ட்ரெக்கிங்காக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாரு. அப்படியே சில நாட்கள் போகுது. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காட்டுக்கு ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கேஸ் ஸ்டேஷனில் காரை நிப்பாட்டி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட அட்ரஸும் கேட்டு போகிறாங்க. போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்டு அசதியில் தூங்கிடுறாங்க. அப்படியே ஏஞ்சி பார்த்தா அவங்கள எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் ஒன்று கூட இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த திங்ஸை தேடி அப்படியே வந்துகிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு சைக்கோ கில்லர்கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அவங்க என்ன ஆகுதுன்னா, அந்த சைக்கோ கில்லர்கிட்டேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க தப்பிச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் வந்து நான் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மூவின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. 2 கேரக்டர் தான், ஒன்று ஹீரோயின், ஒன்னொன்று வில்லன். ஆனால் அவங்க 2 பேரையும் வச்சு போதுமான அளவு எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட குழு வந்து முயற்சி பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து நான் 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுப்பேன். அப்படியே இந்த படம் வந்து பார்க்க நல்லாவும் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணணுன்னா பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ரிவ்யூ கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.